திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு சிங்கப்பூரில் இருந்து வந்த விமான பயணிகள் மற்றும் அவர்களது உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஆண் பயணி ஒருவர் மின்சார ரம்பத்தில் 1 கிலோ 666 கிராம் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தி வந்ததை கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த பயணியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மேல் வளையமாதேவி கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துலட்சுமி. இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் முத்துலட்சுமியின் கணவர் சந்தோஷ்குமார் எந்த வேலைக்கும் செல்லாமல் குடிபோதையில் மனைவியிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். இதனால் மன உளைச்சலில் இருந்த முத்துலட்சுமி வீட்டில் உள்ள மின்விசிறியில் தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சேத்தியாத்தோப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இறந்த முத்துலட்சுமியின் குடும்பத்தினர் தங்களது பெண்ணின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக சேத்தியாத்தோப்பு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளசாராயம் அருந்தி 60 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து தமிழகம் முழுவதும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் கடந்த 2 நாட்களாக தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அதில் கடந்த 22ஆம் தேதி பொன்னாபுரம் பிரிவில் சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 822 வெளிமாநில மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட செந்தில்குமார், விக்னேஷ் பிரபு, ஆனந்த்குமார் ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வந்தனர். அதில் பல பேருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. விசாரணையை தீவிரப்படுத்திய மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் பொள்ளாச்சி ராம்நகர் பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 500 வெளிமாநில மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து மது பாட்டிலில் கள்ள சந்தையில் விற்பனை செய்து வந்த விஜய், முருகன், முத்துப்பாண்டி, கார்த்தி, முகமது ஆசிப், சிவா உள்ளிட்ட 9 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பூலாம்பட்டி புனித ஸ்நாபக அருளப்பர் திருத்தலத்தின் திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10ஆம் திருநாளான இன்று புனிதரின் அலங்கார தேர் பவனி நடைபெற்றது. புனித ஸ்நாபக அருளப்பர், மாதா, சூசையப்பன் ஆகியோர் வீற்றிருக்க தேரடியிலிருந்து புறப்பட்ட பெரிய தேர் நகர் முழுவதும் சுற்றி வந்தது. பின்னர் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜெபித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு, பழையனூர், ரங்காபுரம், ஜாகிர்மங்கலம், அத்திப்பட்டு, பட்டறை பெருமந்தூர், களக்காட்டூர், செருக்கனூர் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தெருக்கூத்து நாடக கலைஞர்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு அரசு வழங்கும் இலவச வீட்டுமனை இல்லாததால் அவதிப்பட்டு வரும் நிலையில் இவர்கள் அரசின் இலவச வீட்டுமனை வழங்கக் கோரி பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் இதுவரையிலும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக திருவாலங்காடு பகுதியைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தங்களுக்கு அரசின் இலவச வீட்டுமனை வழங்கக் கோரி பாட்டு பாடி நடனமாடி தங்களின் கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த கருநீலம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சந்திரன், பரிமளா தம்பதியினர். இவர்களுக்கு 14 வயதில் மனிஷா என்கிற மகள் உள்ளார். இவர் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வந்துள்ளார். இந்நிலையில் மனிஷா அவரது பெற்றோரிடம் ரப்பர் வாங்கி தருமாறு கேட்டுள்ளார். அதற்கு அவர் நாளை வாங்கி தருவதாக கூறிய நிலையில் மனிஷாவிற்கும் அவரது தாயார் பரிமளாவிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த மனிஷா தன் கையில் வைத்திருந்த பென்சிலால் தாயை குத்தியுள்ளார். பின்னர் அவர் மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் வீட்டில் மனிஷா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மறைமலை நகர் காவல்துறையினர் மாணவியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பட்டா மாறுதல், நில அளவை உள்ளிட்ட பிரச்சினைகளை சரி செய்ய கோரியும் இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு, கல்விக் கடன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் மனு அளித்தனர். மனுக்களை பெற்ற ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி குறித்த காலத்திற்குள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார்.
திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் சில இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் வீலிங் மற்றும் ரேஸில் ஈடுபடுவதாக சமயபுரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்ட போது 2 இருசக்கர வாகனங்களில் 3 இளைஞர்கள் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சாகசத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 3 இளைஞர்களையும் கைது செய்த போலீசார் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் திருச்சி தெப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்த பரணிதரன், வசந்தா நகரைச் சேர்ந்த செபாஸ்டியன், டேனியல், புதுக்கோட்டை மாவட்டம் செவலூர் பகுதியைச் சேர்ந்த தேவனரசன் என்பது தெரியவந்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம், புதுக்கோட்டை, கலைஞர் நகர், அண்ணா நகர் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அந்த மனுவில் ரேஷன் கடை மற்றும் கடைகளில் பொருட்கள் சரிவர போடுவதில்லை எனவும், சமுதாய கூடம், மகளிர் உரிமைத் தொகை மழைக்காலங்களில் குண்டும் குழியுமாக உள்ளதால் தெருக்களில் செல்வது மிக சிரமமாக உள்ளதாகவும், தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. 5 கிராமத்துக்கு ஒரே ஒரு ரேஷன் கடை மட்டும்தான் இருக்குது. ஒரு நாளைக்கு இன்ன வரைக்கும் நாங்கள் ரேஷன் கடையில் எந்த ஒரு பொருளுமே வாங்க கிடையாது. தேதி லாஸ்ட் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் எங்கள் ஊரில் எதுவுமே போட கிடையாது. ரோடு தோண்டி போட்டு அப்படியே கிடக்கு. லெட்டின் பாத்ரூமுக்கு தோண்டி போட்டிருக்காங்க, அந்த இதுவும் அப்படியே கிடக்கு. தண்ணி டேங்கு கட்டி போட்டிருக்காங்க, இன்ன வரைக்கும் எங்களுக்கு திறந்தே விடலை. இதே பெரியகுளத்தில் இருக்க 1.5 கிலோமீட்டரில் இருக்க நல்ல தண்ணி குடிநீர் வசதி எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கண்டிப்பாக அது எங்களுக்கு கிடைச்சே ஆகணும். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் 5வது வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. அதை எங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கணும். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மெலட்டூர் அருகே களஞ்சேரியிலிருந்து பள்ளி அக்ரஹாரம் நோக்கி மினி பேருந்து சென்று கொண்டிருந்தது. பேருந்தை நெய்தலூர் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். பேருந்து உதாரணமங்கலம் தோட்டம் பகுதியைச் சேர்ந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இருந்து வயலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 10 பேர் பலத்த காயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விபத்து குறித்து மெலட்டூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் சுதாகர். கூலி தொழிலாளியான இவர் தனது மனைவி ரேவதியுடன் இருசக்கர வாகனத்தில் அரூர் பகுதியில் உள்ள தங்களது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் அங்கிருந்து இருவரும் வீடு திரும்பியபோது பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த சாமியாபுரம் கூட்ரோடு பகுதியில் சாலையில் தோண்டப்பட்டிருந்த சிறு குழியால் இருவரும் தடுமாறி சாலையில் விழுந்துள்ளனர். அப்போது பின்னால் வந்த லாரி ரேவதி மீது ஏறி இறங்கியதில் கணவர் சுதாகர் கண் எதிரே மனைவி ரேவதி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பாப்பிரெட்டிப்பட்டி போலீசார் உடலை மீட்டு பாப்பிரெட்டிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. நாகை மாவட்டம் தேத்தாக்குடி தெற்கு கிராமத்தில் சரஸ்வதி அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியின் ஆசிரியர் கோதண்டராமன் மீதான கருத்து வேறுபாட்டால் பள்ளி நிர்வாகி ரகுபதி கடந்த 8ஆம் தேதி பள்ளியை பூட்டிவிட்டு மாற்று சான்றிதழில் மாணவர்களின் பெற்றோர்களிடம் சான்றிதழ் வழங்கியுள்ளார். இந்த நிலையில் பள்ளி பூட்டப்பட்டது குறித்து மாணவர்களின் பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தெரிவித்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை, கல்வித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் காவல்துறையினர் பூட்டை உடைத்து பள்ளியை மீண்டும் திறந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மூங்கில் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பழனிவேல் செம்பனார் கோவில் பகுதியில் இருந்து மயிலாடுதுறைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது மதுபோதையில் இருந்த அவர் வழிநெடுங்கிலும் இருசக்கர வாகனத்தை தாறுமாறாக ஓட்டி வந்துள்ளார். அப்போது அவர் மன்னம்பந்தல் பகுதியில் வந்து கொண்டிருந்தபோது சாலையின் ஓரம் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்களின் மீது மோதியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த கலியமூர்த்தி என்பவரது மனைவி லட்சுமியை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பழனிவேலை சுற்றி வளைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பழனிவேலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் சின்னாறு ஏரியில் 35 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று அழுகிய நிலையில் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த மத்தூர் போலீசார் மற்றும் போச்சம்பள்ளி தீயணைப்பு வீரர்கள் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து மத்தூர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இறந்தவர் முக்கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவருடைய இளைய மகன் அறிவழகன் என்பதும் இவர் சிமெண்ட் மூட்டை இறக்கும் கூலி தொழிலாளி
என்பதும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் இது கொலையா தற்கொலையா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் நாகை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியான இந்திய கூட்டணியில் போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த வை. செல்வராஜ் வெற்றி பெற்றார். இந்நிலையில் அவர் தலைஞாயிறு ஒன்றியத்திற்குட்பட்ட பண்ணத்தெரு, திருவிடைமருதூர், புத்தூர், நீர்முலை, அருந்தவம்புலம், ஆய்மூர், வடுவூர், மணக்குடி, காடந்தேத்தி, தலைஞாயிறு, வாட்டக்குடி, உம்பளச்சேரி உள்ளிட்ட ஊராட்சிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் கும்ப மரியாதையோடு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் குருபாண்டியன், திமுக தலைஞாயிறு ஒன்றிய செயலாளர் மகாகுமார், சிபிஐ ஒன்றிய செயலாளர் சந்தான கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் புதூர் பகுதியில் அமைந்துள்ள ஜிஆர்டி பார்மசி கல்லூரியில் நமது நிலம் நமது சந்ததியின் எதிர்காலத்தை மீட்டெடுப்போம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நாராயணசாமி கலந்து கொண்டு மாணவர் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் எனவும் ஒவ்வொரு மாணவனுக்கும் வாழ்க்கையில் ஒரு இலக்கை நோக்கி முன்னேற வேண்டும் எனவும் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட பூங்கா நகர் பகுதி, பொட்டி நாயுடு தெரு, கேவிடி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 2000க்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வந்தவாசியில் நேற்று ஒருநாள் பெய்த மழைக்கே தாக்குப்பிடிக்க முடியாமல் நகராட்சிக்கு உட்பட்ட இந்த குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்ததுடன் கழிவுநீருடன் கலந்து சாலையின் குறுக்கே ஏரி போல் காட்சியளிக்கிறது. எனவே இந்த கழிவுநீர் கலந்த மழைநீரை நகராட்சி உடனடியாக அகற்ற வேண்டும் என இப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் சார்பில் ONGC சமூக பொறுப்புணர்வு திட்டத்தில் மருத்துவ பயன்பாட்டிற்கு 6.84 லட்சம் மதிப்பில் காசநோய் பற்றி கண்டறியும் 20 பைனாகுலர் மைக்ரோஸ்கோப் கருவிகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீயிடம் ONGC முதன்மை பொது மேலாளர் மனிதவள தலைமை அதிகாரி கணேசன் பைனாகுலர் மைக்ரோஸ்கோப் கருவிகளை வழங்கினார். இதனை ஆட்சியர் சாருஸ்ரீ மாவட்ட காசநோய் கழகத்தின் மூலம் அடியக்கமங்கலம், கொட்டார கூத்தாநல்லூர் உள்ளிட்ட 20 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக அரசின் குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் 22 கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு 4 மாவட்டங்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பணியில் ஏராளமான ஒப்பந்த பணியாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டு பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு ஒப்பந்ததாரர்கள் தமிழக அரசு நிர்ணயம் செய்துள்ள சம்பளத்தை வழங்காமல் குறைவான ஊதியத்தையே வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக அரசு நிர்ணயம் செய்துள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும், ESI, PF போன்றவற்றை பிடித்தம் செய்வதில் ஒப்பந்ததாரர்கள் முறைகேட்டில் ஈடுபடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஊதியத்தை மாதந்தோறும் வங்கிகள் மூலம் பரிவர்த்தனை செய்ய குடிநீர் வடிகால் வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஊழியர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒப்பந்த ஊழியர்கள் நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் தூத்துக்குடி கோட்டத்தின் கீழ் 22 கூட்டு குடிநீர் திட்டங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தூத்துக்குடி உட்பட 4 மாவட்டங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கூட்டு குடிநீர் திட்டங்களில் நிரந்தர தொழிலாளிகள் கடுமையாக பற்றாக்குறை உள்ளதால் இந்த இடங்களில் எல்லாம் ஒப்பந்த தொழிலாளிகளை பணியமர்த்தி நீண்ட காலமாக தற்காலிக பணியாளர்கள் ஒப்பந்த தொழிலாளிகள் பணியமர்த்தப்பட்டு வேலை செய்து வர்றாங்க. இந்த தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச கூலியோ, ப்ராவிடன்ட் ESIயோ, அது மாதிரி வங்கி மூலமாக இவர்களுக்கு சம்பளப்பட்டுவாரா போன்ற எதுவும் நீண்ட காலமாக நடைமுறையில் இல்லை. எனவே இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற 22 கூட்டு குடிநீர் திட்டத்தில் கீழே பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகளுக்கு தமிழக அரசு நிறைவு செய்கிற குறைந்தபட்ச கூலி வழங்குவதை உத்தரவு பண்ண ஒண்ணு. 2வது, தொழிலாளிகளுக்கு வங்கி கணக்கு மூலமாக சம்பள பரிவர்த்தனை பண்ணணும். அதே மாதிரி இவர்கள் பேர்ல ப்ராவிடன்ட் ஃபண்ட் ESI முறையாக பிடித்த செய்யணும். இந்த தொழிலாளிகளை வேலைக்கு அமர்த்திட்டு கான்ட்ராக்ட்காரோட சொந்தக்காரர் பேர்ல PF ESI பிடித்தம் பண்றாங்க. இதெல்லாம் முழுக்க சட்டவிரோதம். இந்த சட்டவிரோத செயலை தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற போர் அதிகாரிகள் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பிரச்சனை தலையிடணும். அப்படி இல்லை என்று சொன்னால் விரைவில் இந்த 4 மாவட்டத்தினுடைய குடிநீரும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு குடிநீர் வடிகால் வாரியத்தில் தூத்துக்குடி கோட்டத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பல்லங்கி மற்றும் கோம்பை பகுதிகள் உள்ளன. இந்த பகுதிகளுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை குறிவைத்து கஞ்சா மற்றும் போதை காளான் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் கொடைக்கானல் போலீசார் இந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது பல்லங்கி ஆற்றுப்பாலம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த பெண்ணை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டியைச் சேர்ந்த முருகன் மனைவி பேச்சியம்மாள் என்பதும் இவரிடம் கஞ்சா இருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து அப்பெண்ணை கைது செய்து அவர்களிடமிருந்து 1 கிலோ 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் உயர்சாதி மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாக தாழ்த்தப்பட்ட மக்களை பிரித்து வைக்கும் வகையில் தீண்டாமை சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்தி விழாக்கள் கொண்டாடி வந்த அரசு புறம்போக்கு நிலத்தையும் சில தனிநபர்கள் ஆக்கிரமித்து கம்பி வேலி அமைத்துள்ளதோடு தாழ்த்தப்பட்ட மக்களை கண்காணிக்கும் வகையில் சிசிடிவி கேமராவையும் அமைத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தீண்டாமை சுவரை அகற்ற வேண்டும், தாங்கள் பயன்படுத்தி வந்த நிலத்தில் போடப்பட்டுள்ள கம்பி வேலி மற்றும் சிசிடிவி கேமராக்களை அகற்ற காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கிராமத்தில் சுமார் ஒரு 200 பேர் குடும்பம் தாழ்த்தப்பட்ட பறையர் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் வசித்து வருகின்றோம். இக்கிராமத்தில் தொடர்ச்சியாக கிராமம் முழுத்த நாள் முதலாக தீண்டாமை சுவர் கட்டப்பட்டு நிலுவையில் உள்ளது. இது சம்பந்தம் தற்போது வரை தீண்டாமை சுவர் அங்கே உள்ளது. இந்நிலையில் சங்கலிங்கபுரம் கிராமம் சர்வே 206/2 புதிய 347/4 உள்ள சுமார் 60 சென்ட் இடத்தை அனைத்து மதித்து மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், வட்டாட்சியர், சங்கலிங்கபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. குறிப்பாக இந்த வழக்கு சம்பந்தமாக எனக்கும் ஜோதிலட்சுமிக்கும் பிஆர்ஓ நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது கம்பிவேலி எந்த உத்தரவின் அடிப்படையில் போட்டார்கள் என்று கேட்டால் வட்டாட்சியர் முறையாக பதிலில்லை. கம்பிவேலி போடுவதற்கு மட்டும்தான் அனுமதி, இடத்தை அளக்க மட்டும்தான் நீதிமன்ற உத்தரவு. ஆனால் கம்பிவேலி போடுவதற்கு 5000 என்ற வட்டாட்சியர் நேரடியாக சென்று அந்த கம்பிவேலி அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார். அதுபோல சிசிடிவி கேமரா பெண்கள் குடிக்கக்கூடிய தள்ளிப்பிடிக்கக்கூடிய இடத்தில் சிசிடிவி கேமராவை பொருத்தி வைத்துள்ளார்கள். இது சம்பந்தமாகவும் புகார் அளித்தும் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே தமிழக அரசு தலையிட்டு சட்டத்துக்கு புறமாக அமைக்கப்பட்டுள்ள வேலி கம்பியை அகற்றி, கேமராவை அகற்றி, தீண்டாமை சுவரை அகற்றி மேலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தொடர்ந்து அந்த இடத்திலே விழாக்கள் நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சுவாமிமலை அடுத்த மேலாத்துக்குறிச்சி மயானக்கரை சாலையில் ரமேஷ் என்பவருடைய குத்தகை வயலில் 24 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் உடனடியாக நீலத்தநல்லூர் கிராம நிர்வாக அலுவலர் இளவரசனுக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் இளவரசன் நேரில் வந்து பார்த்து சுவாமிமலை காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத், துணை கண்காணிப்பாளர் கீர்த்திவாசன் உள்ளிட்டோர் தலைமையிலான போலீசார் இளைஞரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து சோதனை மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து 25க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றுக்கொண்டு நாட்ராம்பள்ளி நோக்கி சென்ற அரசு பேருந்து காட்டேரி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் இருந்த புளிய மரத்தில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 2 வயது குழந்தை உட்பட 18 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து தொடர்பாக ஜோலார்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.